தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியது குறித்தும் அங்கு ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்தும் துணை முதலமைச்சர் உதயநிதி மிகவும் காட்டமாக வேலூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார். மன்னராட்சி நடைபெறுகிறதா மக்களாட்சி நடைபெறுகிறதா என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா பேசுவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் காட்டமான பதிலை அளித்திருக்கிறார். மற்றபடி விஜயின் நிகழ்ச்சி தொடர்பாக கேட்டதற்கு நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்றும் அவர் ஆவேசமாக பதிலளித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இதனால் நடிகர் விஜய் நிகழ்ச்சி தொடர்பாகவும் அங்கு பேசிய கருத்து தொடர்பாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மிகவும் ஆவேசமாகவும் காட்டமாகவும் பேசியிருக்கிறார். அதிலும் மன்னராட்சி நடைபெறுவதாக அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார்கள் என்று கூறியதற்கு இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடக்கிறது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லையா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு என்றும் விஜய் நிகழ்ச்சியில் பேசப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மிகவும் கடுமையான விமர்சனத்தையும் பதிலடியையும் கொடுத்திருக்கிறார். மன்னராட்சி நடப்பதாக பேசியது அடிப்படை புரிதல் இல்லாதது என்ற கருத்தை கூறியிருக்கிறார். மேலும் இங்கு பிறப்பால் எவரும் முதல்வர்கள் ஆகவில்லை என்றும் அவ்வாறு பேசியது தவறு என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களித்துதான் முதலமைச்சர் பதவியை இங்கு அடைகிறோம் என்றும் பிறப்பால் மட்டுமே முதலமைச்சர் ஆவதாக கூறுவது தவறான தகவல் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா மன்னராட்சியா என்ற கருத்துக்கும் மற்றும் அந்த விஜய் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ஒரு சினிமா செய்தி என்றும் அந்த சினிமா நிகழ்ச்சி தொடர்பான செய்திகளை தாம் பார்ப்பதில்லை என்றும் நடிகர் விஜய் பங்கேற்ற அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவை முழுமையாக அவர் நான் பார்க்கவில்லை, சினிமா நிகழ்ச்சிகளை பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் விஜயின் பங்கேற்ற நிகழ்ச்சி மற்றும் அங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் ஆகியவை தொடர்பாக மிகவும் ஆவேசமான பதிலை அளித்திருக்கிறார். அடிப்படை புரிதல் அறிவு இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார்கள் என்றும் இங்கு மன்னராட்சி நடைபெறவில்லை மக்களாட்சி தான் நடைபெறுகிறது என்றும் சினிமா நிகழ்ச்சியை தாங்கள் பார்ப்பதில்லை என்றும் பிறப்பால் எவரும் முதல்வராக இயலாது என்றும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களித்து அதன் பின்னர் தான் முதலமைச்சர் ஆகிறார்கள் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற அந்த நூல் வெளியீட்டு விழா பற்றியும் அந்த விழாவில் பேசிய கருத்துக்கள் தொடர்பாகவும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திமுக ஆட்சியை விமர்சித்து அவர்கள் பேசியதற்கும் மிகவும் கடுமையான பதிலடியை துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேலூரில் நடைபெற்ற அந்த செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மன்னராட்சி மக்களாட்சி என்பது குறித்த புரிதல் இல்லாமல் பேசியிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். மக்கள் வாக்களித்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் முதலமைச்சர் ஆக முடியும் என்றும் பிறப்பாலோ இங்கு வாரிசு அடிப்படையிலோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது என்ற புரிதல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார்கள் என்றும் சினிமா நிகழ்ச்சிகளை நான் பொதுவாக பார்ப்பதில்லை என்றும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சியையும் அவர் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார்.